கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலே வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் கூடிவர தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். Genesis chapter 22 verse 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கீழ்ப்படிந்தால் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும் என்பதை இந்த வேத பாட வகுப்பிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அதற்காய் என் தேவனை நன்றியோடே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே கடந்த நாட்களிலெல்லாம் அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்த அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம், Luke chapter 8 verse 2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் இங்கே நாம் வாசித்ததான இந்த வசனத்திலே ஒரு ஸ்திரீனுடைய பெயர் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் என்று சொல்லப்பட்டு 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள், மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் என்ன செய்து வந்தார்களாம்? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தில் அதிகமாய் சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களை குறித்து அல்ல, சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்து வந்தாங்களாம்? அவங்க இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்களாம். எப்படி ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் என்றால், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு ஆஸ்தி உண்டான நிறைய உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், யாருக்கு பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதம் சில பேரை, அதுவும் குறிப்பாக ஸ்திரீகளை முக்கியப்படுத்தி சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்கள் விசேஷித்த ஸ்திரீகள். காரணம், அவர்களுக்குள்ளே இருந்தது விசேஷித்த குணம். உலகத்திலே இருந்தாலும் கூட உலகத்திலே ஸ்திரீகளுக்கு எத்தனையோ விதமான காரியங்களிலே தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய ஆஸ்திகளை செலவழிக்க நினைப்பார்கள். உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுடைய ஆசை எதிலெல்லாம் இருக்கும்? பொன்னகையில் இருக்கும். ஆமாம், பட்டு, பீதாம்பரம், பனாரஸ் இல்லை, அப்படியே இருக்கும். சில பேருக்கு மேக்கப் சென்ஸ் ஓயாமல். சில பெண்களுடைய பேகை பார்த்தாலே உள்ளே என்ன இருக்கும்? மேக்கப் செட்டு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இப்படி நிறைய ட்ரெஸ் சென்ஸ் நிறைய பேருக்கு. சில பேருக்கு முடியை குறித்து ரொம்ப கொட்டுதுன்ட்டு அதை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய உலக பிரகாரமான காரியங்கள், அவங்க செலவு செய்யக்கூடியதான காரியங்களை பார்க்கும்போது நிறைய இப்படி இருக்கும். அதற்காக பிரயாசப்படுவார்கள், நிறைய செலவு செய்வார்கள்.
ஆனால் இங்கே இந்த ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்ட பொழுது தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஊழியத்திற்கு தேவைப்படும் காரியங்களை எல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தித்து வந்தார்கள். ஸ்திரீகளால் முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போவது மகதலேனா மரியாள். எத்தனையோ மரியாள்கள் இருக்காங்க. பெத்தானியா மரியாள், இயேசுவினுடைய தாயாகிய மரியாள், கிளையப்பா மரியாள் அப்படின்னு நிறைய மரியாள்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மரியாளும் ஒவ்வொரு விதமான விசேஷம் உள்ளவர்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாளை பார்க்கும் பொழுது அவனுடைய முன்னான அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது, இயேசுவை அறிவதற்கு முன்னான அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், பிசாசுகள் பிடித்திருந்தவர்கள். எப்படிப்பட்ட ஸ்திரீ அவங்க? எப்படிப்பட்ட சகோதரி? பிசாசு பிடித்த சகோதரி. பிசாசு பிடித்த சகோதரி. அதுவும் ஒரு பிசாசு இல்லை. சாதாரணமாக பிசாசு பிடிக்காமல் இருந்தாலே பிரச்சனைகளோடு இருப்பாங்க. பிசாசு பிடிச்சா இன்னும் பிரச்சனை. அதுவும் ஒரு பிசாசு பிடிச்சாலே பிரச்சனைன்னு போது இன்னும் 7 பிசாசு பிடிச்சா எப்படி இருக்கும்? அப்போது அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். சாதாரணமாக பிசாசு இல்லாமல் இருந்தாலே பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கூட பிரச்சனைகள் இருப்பதை போலவே இருக்கக்கூடியதான சகோதரிகள் பிசாசு பிடித்தால் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே புரியும். அதுவும் ஒரு பிசாசு அல்ல, 7 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு சகோதரி. இயேசுவை அறிவதற்கு முன்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, இயேசு அவளை குணமாக்குவதற்கு முன்பு இப்படித்தான் அவளுடைய வாழ்க்கை. பிசாசோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, பிசாசின் கிரியைகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பலவிதமான சிக்கல்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு விதமான என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயை தான் இயேசு என்ன செய்தார்? சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு என்ன செய்தார்? சுகமாக்கினார். எப்படி சுகமாக்கினார்? டோட்டலாக அந்த சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 7 பிசாசுகளையும் அகற்றி அந்த சகோதரிக்கு இருந்ததான அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இயேசு அவளுக்கு ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்த அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. பிசாசு பிடித்திருந்த கிரியைகள் எல்லாம் மாறி, பிசாசின் கிரியைகள் எல்லாம் மாறி, மாம்ச கிரியைகள் எல்லாம் மாறி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடத்திலிருந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு முழுக்க 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 இப்பொழுது இயேசுவின் பின்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை பிசாசு அவளை அலைக்கழித்தது. பிசாசினுடைய கிரியைகளோடு அவள் இணைந்திருந்தாள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசு அவளுக்கு சுகத்தை கொடுத்த பிற்பாடு, விடுதலை கொடுத்த பிற்பாடு, இப்பொழுது அவள் இயேசுவின் பின்னால், இன்னும் சொல்ல போனால் இயேசுவினுடைய ஒரு சீஷியாகவே அவள் காணப்பட்டாள். இயேசுவோடு சீஷர்கள் இருந்ததை போல ஒரு சீஷியாகவே அவள் காணப்பட்டாள். அந்த அளவுக்கு இயேசுவையும் இயேசுவினுடைய போதனைகளையும் இயேசு கொடுத்த சத்தியங்களையும் அவள் ஏற்றுக்கொண்டு பிசாசுகள் எல்லாம் விலகி முழுக்க 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 இயேசுவின் பிள்ளையாகவே இயேசுவோடு சேர்ந்து அவள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாள். அதாவது இயேசுவுக்காக ஊழியம் செய்தாள், இயேசுவோடு இணைந்து அவள் செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சகோதரிக்கு இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். அதுதான் அவளுடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளை
அவள் எவ்விதமாய் பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த கட்டளை அவள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17-18 வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். ஆமென். இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு இந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறார். நீ போய் அவர்களுக்கு சொல்லு என்று. எதை சொன்னார் என்றால், தான் உயிர்த்தெழுந்ததை சீஷர்களுக்கு, அதாவது இயேசுவோடு இருந்ததான சீஷர்களுக்கு சொல்லு என்று சுவிசேஷத்தை முதலாக சொல்லும்படியான கட்டளையை பெற்றவள் ஒரு சகோதரி தான். அதுவும் நேரடியாகவே உயிர்த்தெழுந்த இயேசுவினிடத்தில் இருந்து சுவிசேஷத்தை போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை போய் சொல்லு என்பதை முதல் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு முதல் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னவள் ஒரு சகோதரி. அப்போ எவ்வளோ விசேஷமான ஒரு சகோதரின்னு பார். உலகத்தில் இதுவரை யாருக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லை. அந்த சகோதரிக்கு தான் முதல் சுவிசேஷம் சொன்னவர்கள் யார் என்று கேட்டால் உலகமே சொல்லும், மகதலேனா மரியா. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி நம்ம சொல்கிறோமான்னு பார்த்தா நம்ம அதை பற்றி திங்க் கூட பண்ணவே மாட்டோம், யோசிக்க கூட மாட்டோம் இல்லையா? யோசிக்க கூட மாட்டோம். ஆனால் இயேசு அவளுக்கு கட்டளை கொடுத்தாள், நீ போமா, நீ என் சகோதரிடத்தில் போய், நான் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இது நடந்த நேரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது வாரத்தின் முதல் நாள் என்னைக்கு? ஆமாம், முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் சொல்கிறோம். ஆனால் வேதத்தில் வாரத்தின் முதல் நாள் என்று தான் சொல்லப்படுகிறது. அதிகாலையிலே நம்ம பார்க்குறோம், 20வது அதிகாரம் அதே முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் மாத்திரம் வரல, இன்னும் சில மரியாள்களும் வந்தார்கள் என்று மார்க் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடமிடை அவளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கிலும் மத்தேயிலும் அதை நாம் பார்க்கலாம், லூக்காவிலும் அதை நாம் பார்க்கலாம். கடைசி அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருக்கிறது.
லூக்கா 24:1 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வந்தவங்க எல்லாருமே நிறைய பேர், சகோதரிகள் நிறைய பேர் வந்தாங்க. அந்த அதிகாலை வேளையிலே இயேசுவினுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக வந்து பார்த்தா இயேசுவை சரீரம் காணலை. இயேசுவனுடைய சரீரத்தை கல்லறையில் காணலை. கல்லறை திறந்திருக்கு, கல் தள்ளப்பட்டிருக்கிறது, இயேசுவை காணலை. அப்போ எல்லாரும் பயந்துட்டு ஓடிடுறாங்க, எல்லா ஸ்திரீகளும். ஆனால் மகதலேனா மரியாள் மாத்திரம் போகலை. மற்றவங்கெல்லாம் போயிடுறாங்க, என்ன நடந்ததோ தெரியலையே அப்படின்ட்டு பயந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் மாத்திரம் நம்ம பார்க்குறோம், அந்த யோவான் 20:11 வாசிக்கும் பொழுது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் போயிடுறாங்க. இன்னும் அதை கேள்விப்பட்டு வந்த இயேசுவினுடைய சீஷர்கள் பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, வெறும் துணி தான் இருக்குது, அவரை சுற்றப்பட்டிருந்த அந்த சீலைகள் தான் இருக்குது, இயேசுவை காணுமே அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் போகாமல் என்ன செய்கிறாங்க, அந்த கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுதுகிட்டு, அது ஒரு குகையாக இருந்தது. உள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றால். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால். அதற்கு போதகரே என்ற அர்த்தம். கல்லறைக்கு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் இயேசு இல்லை, சரீரம் இல்லை அப்படின்ட்டு பயந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி மாத்திரம் போகலை. எப்படி ஆகிலும் இயேசுவினுடைய சரீரத்தை காண வேண்டும், இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட எந்த இடத்துல அவர்கள் ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்றதான அந்த நினைப்போடும் துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அவன் என்ன செய்தா, அந்த கல்லறையே சுற்றிக்கிட்டு வாரா. கல்லறையே சுற்றி வாரா. கல்லறையை குனிஞ்சு பார்க்குறா. நாம் புதைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட கல்லறை அல்ல அது. அது ஒரு குகை, அதில் உள்ளே வைத்து விட்டிருந்தார்கள். குனிந்து பார்க்குறாள், தேவ தூதர்களை தான் பார்க்கிறாள், இயேசுவை காணும். அவங்களும் சொல்கிறாங்க, யாரை தேடுற அப்படின்ட்டு. எதற்கு தேடுற? அவங்கக்கிட்டையும் பயப்படாமல் சொல்கிறான், இயேசுவை காணும், யாரோ கொண்டு போயிட்டாங்க, வைத்த இடமும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் தனக்கு பின்னாக நிற்கிறார். ஆனால் இயேசு என்று அவருக்கு தெரியலை. தோட்டக்காரர் அவரும் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு என்ன கேட்கும் பொழுது, ஏன் அழற, யாரை தேடுறன்னு பொழுது, தோட்டக்காரர்னு நினச்சிக்கிட்டு, கல்லறை தோட்ட பராமரிக்கிறவங்க நினச்சிக்கிட்டு, அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அப்போ எந்த ஒரு பிரேதத்தை ஒருத்தர் தனியாக தூக்க முடியுமா? ஒரு பிரேதத்தை தனியாக ஒருத்தர் தூக்க முடியுமா? முடியும். ஆனாலும் அவளுடைய அந்த விசுவாசமும் நம்பிக்கை அந்த தைரியமும் பாருங்க. ஐயா, நீங்கள் எங்கேயாவது ஒழிச்சு கிழிச்சு வச்சுருந்தா சொல்லுங்கள், நான் போய் என்ன செய்கிறேன், அவரே நம்ம சின்ன பிள்ளையை நான் தூக்கிக்கிறேன்ற மாதிரி நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது
இயேசுவுக்கு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியலை? தன்னை மறைத்து வைக்க முடியலை. அவளுடைய அந்த அன்பும் அவளுடைய அந்த கரிசனமும் இயேசுவின் மேல் இருந்த அந்த ஆவலும் அவளால் என்ன செய்ய முடியலை? இயேசுவின் மேல் இருந்த அந்த அன்பு, இயேசு இல்லாமல் நான் திரும்பி போக மாட்டேன் என்றதான ஒரு நிலைப்பாட்டிலே அவள் காணப்பட்டாள். அந்த அன்பின் கிரியை தான் இயேசு தன்னை மறைத்து வைக்க முடியாமல் வெளிப்படுத்துகிறார். மரியாளே என்று அழைக்கின்றார். அவள் திரும்பி பார்க்கிறாள். முதல்ல தோட்டக்காரன்னு நினைச்சான். ஆனால் இப்போ மரியாளேன்னு நினைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது, அந்த சத்தத்தையும் அந்த வார்த்தை தன்னை இப்படி மரியாள் என்று யார் அழைப்பார்கள் என்பதை அவள் அறிந்திருந்தபடினாலே, இப்படி என்னை உரிமையோடு மரியாளே என்று பெயரை சொல்லி அழைப்பவர் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவள் அறிந்து அவள் என்ன செய்தா? உடனே எந்த சந்தேகமும் இல்லாமல் போதகரே அப்படின்னா இயேசுவை தான் அவர் கூப்பிடுறார். போதகரே என்றார். பிரேதத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு செய்ய வேண்டியதான கடமைகளை நான் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தவள் இப்பொழுது அவளுடைய கண் முன்பதாக இயேசு பிரேதமாக இல்லை, எப்படி நிற்கிறார்? உயிருள்ள இயேசுவாய் நிற்கிறார். அப்போது இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு முதல் தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டவள் இந்த மகதலேனா மரியாள் தான். உயிர் தெழுந்த இயேசுவை முதல் கண்டவளும் எங்களுக்கு கூட கிடைக்கலங்க. ஆண்களுக்கு கிடைக்கல. யாருக்கு தான் கிடைச்சது? சகோதரிகளுக்கு தான். அந்த அருமையான சகோதரிக்கு தான் கிடைத்தது. எத்தனையோ சகோதரிகள் வந்துட்டு போனாங்க, ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் விடாப்பிடியா அவர் இல்லாமல் இந்த கல்லறை விட்டு நான் போக மாட்டேன், அவரை பார்க்காமல், அவருடைய பிரேதத்தை நான் பார்க்காமல், அதற்கு சுகந்த வர்க்கம் விடாமல் நான் போக மாட்டேன் என்ற உறுதியோடு தைரியத்தோடு. ஏன்னா மற்றவங்களாம் அந்த ரோமர்கள் சேவகர்கள், ஆசாரியருடைய அந்த சேவர்கள் எல்லாம் நம்மையும் இது போல கைது செய்து கொண்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் இவளோ அதற்கு பயப்படவே இல்லை. அங்கேயே இருந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கா. அவளுடைய தேடுதல் இயேசுவால் மறைந்திருக்க முடியவில்லை. ஆமென். நாம் எந்த அளவுக்கு இயேசுவை தேடுறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்முடைய சமீபத்தில் இருப்பார். புரியுதுங்களா? நாம் எந்த அளவுக்கு ஆவலோடு, உண்மையோடு, உண்மையான மனசோடு அவரை நாம் தேடுகிறோமோ அவர் நம்ம பக்கத்திலே இருப்பார். பக்கத்தில் தான் இருப்பார். நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருப்பார். அப்போ இவளுடைய காரியம் என்ன? அங்கே இயேசுவை எதற்காக தேடினா? இவன் ஏதாவது தேவைக்காக தேடினாலா? இந்த சகோதரி வேறாவது தேவைக்காக இயேசுவை தேடினாலா? இல்லை, அவர் தான் தேவையாக இருந்தது. இப்போது அவளுக்கு உலக பிரகாரமான எந்த பொண்ணோ பொருளோ ஆஸ்திகளோ ஐஸ்வர்யங்களோ ஆசீர்வாதங்களோ அல்ல. அவளுக்கு தேவையானது எது? இப்போ இயேசு தான் எனக்கு வேணும். இயேசுவை எதற்காக தேடினா? நீங்கள் தான் எனக்கு வேணும். நாம் தேடுறதெல்லாம் ஏதாவது தேவைக்காகத்தான் அவரை தேடுவோம், இல்லையா? ஆனால் நமக்கு தெரியறதில்ல. இயேசு கூட மத்தேயுவில் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், அதாவது உலக பிரகாரமாக நம்ம எதையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்போது இங்கே இந்த மகதலேனா மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று, விடுதலையை பெற்று, சுகத்தை பெற்று, பலத்தை பெற்று அவருக்காகவே அவள் வாழ்ந்தவள். அவர் மரித்து போனார் என்று எல்லோரும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட, இப்போ கல்லறையிலும் கூட அவருடைய பிரேதத்தை காணவில்லை என்று சொல்லி
மற்ற சிஷ்யர்கள் எல்லாரும் கூட பயந்து நடுங்கி ஓடிட்ட பிற்பாடும் கூட இவள் மாத்திரம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அவர் உயிருள்ள இயேசுவை தேடலை, மரித்த இயேசுவை தான், அந்த பிரேதத்தை தான் தேடினாள். ஆனாலும் இயேசு தான் உயிரோடு இருக்கிறதை முதலாக அவளுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. முதலாக இயேசு தன்னை அவளுக்குத்தான் வெளிப்படுத்தினால், முதலாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வேண்டிய அந்த கிருபையையும் கூட முதலாக அந்த சகோதரிக்குத்தான் கொடுத்தார். அப்போ இயேசுவினுடைய காரியத்தை செய்வதற்கு அதுக்கும் கூட கிருபை வேணும். எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைச்சிடாது, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிற அந்த கிருபை கிடைச்சிடாது, எல்லாருக்கும் ஊழியம் செய்கிற அந்த கிருபை கிடைச்சிடாது. அதுவும் கூட விசேஷமானவர்கள். விசேஷம்னு சொன்னால் ஏதோ பொண்ணோ பொருளோ பெரிய படிப்பு அதல்ல. இயேசுவை நாம் எந்த அளவுக்கு நம்முடையதாய் மாற்றி கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிறோமோ, தாகமாக இருக்கிறோமோ, அன்பாக இருக்கிறோமோ, அவருடைய ஏக்கமாய் அவர் மேல் நாம் இருக்கிறோமோ, அதை வைத்து தான் அந்த கிருபை நமக்கு வெளிப்படுகிறது. வேற எதை பார்த்தும் இது வெளிப்படுவதில்லை. இவளுடைய முன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிசாசினுடைய வாழ்க்கை, பிசாசு நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிசாசின் கிரியைகள் நிறைந்த வாழ்க்கை. இயேசு அந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டின பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முழுக்க இயேசுவுக்கான வாழ்க்கை. இயேசுவை தேடி தேடி இயேசுவினுடைய தேடுதலிலேயே அவருடைய வாழ்க்கை கழிந்தது என்றுதான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய்ட்டு வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர், ஸ்திரீகளும் நிறைய பேர் வந்தாங்க. இயேசுவினுடைய சீஷர்களும் கூட அவர் வைத்த இடத்துல அவரை காணலும் போது நிறைய பேர் ஓடி வந்து, அன்பான சீஷன் கூட என்ன செய்தான், ஓடி வந்து பார்த்து குனிஞ்சு பார்த்துட்டு போயிட்டான். முந்தின சீஷனாகிய பேதுரும் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. பரிமள வர்க்கங்கள்லாம் கொண்டு வந்த ஸ்திரீகளும் கூட வந்துட்டு பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க, பயந்துட்டு போயிட்டாங்க. பிரேதத்தை கூட இவங்க விட்டு வைக்கலையே என்ற பயத்தில் போயிட்டாங்க. ஆனால் இவள் மாத்திரம் இயேசு இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று அந்த கல்லறையை சுற்றி சுற்றி சாதாரணமாக வரல, பெரிய ஒரு துக்கத்தோடு, இயேசு இல்லைன்னா நான் இந்த இடத்திலிருந்து நான் போக மாட்டேன், அழுது தேடிக்கொண்டிருந்தா. தூதர்களை பார்த்தாலும் பயம் வரல இவளுக்கு. சாதாரண மனுஷங்கிட்ட பேசும்போது நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. இயேசு பின்னால் இருந்து அவரும் கேட்குறார். ஆனால் அவளுக்கு தெரியலை, தோட்டக்காரன் நினைக்கிறா. நினச்சிட்டு அவர் எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், நான் போய் என்ன செய்கிறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் இயேசு அவர் தன்னை மறந்து மரியாளே என்று அவளை அழைக்கின்றார். ஏன்னா அந்த அளவுக்கு இயேசுவின் மேல் அலாதி பிரியம் வைத்திருந்தவள் இந்த மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாள் அலாதி பிரியம் வைத்திருந்தவள். அந்த பிரியத்தினாலே இயேசுவால் மறைந்திருக்க முடியவில்லை. தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினதோடு மாத்திரமல்ல, தன்னை தரிசிக்க அவளுக்கு இடம் கொடுத்தது மாத்திரமல்ல, முதல் உலகத்திலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு போய் அதை அறிவிக்கும்படியான அந்த மகா பெரிய கிருபை பொருந்தி அந்த பொறுப்பை அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று போய் சீஷர்களுக்கு சொன்ன பொழுது சீஷர்கள் முதல்ல நம்பலை. நான் அவரை பார்த்தேன், அவரோடு பேசினேன், அவர் என் கூட பேசினார், நம்பலை. அதுக்கப்புறமா நாம் பார்க்குறோம், வாரத்தின் முதலாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் இவள் காலையில் 19வது வசனத்தை வாசித்தா, இவ காலையில் இயேசுவை தரிசிக்கிறாள். இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இவள் போய் சொல்லுகிறாள், சுவிசேஷத்தை சொல்கிறா, அந்த நற்செய்தியை சொல்லுகிறாள். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார், இப்போ அழ வேண்டாம் அப்படின்னு, பயப்பட வேண்டாம் அப்படின்னு போயிட்டு சீஷர்களுக்கு சொல்கிறா. ஆனால் யாரும் அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியலை. அப்போது அன்னைக்கு தான் அந்த முதல் நாளாக அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
பாருங்க, இவ காலையில் போய் சொல்லிட்டாளா? போய் பார்த்துட்டு இயேசுவை பார்த்துட்டு போய் அவளை தரிசித்தது, அவர் கூட பேசினது எல்லாத்தையும் போய் சொன்னாலும் என்ன செய்யலை? நம்பலை. பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பயந்துட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்காங்க. அவர் இயேசு உள்ளே போயிட்டு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவள் சொன்ன அந்த நற்செய்தி இப்போ உண்மையாச்சா இல்லையா? சில நேரத்தில் நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் நாம் நம்முடைய கடமை என்ன செய்யணும்? கேட்டாலும் கேட்கலனாலும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்டதான அந்த சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். சீஷனே நம்பலன்னு சொன்னால் உலகம் நம்புமா? ஏசு கூட இருந்த 3.5 ஆண்டு காலங்கள் கூட இருந்த சீஷர்களே அவர் உயிரோடு இருக்கார்னு போயிட்டு கூட இருந்த அவரோடு கூட ஊழியம் செய்ததான சகோதரி போய் சொன்னபோது நம்பலையே. உலகம் நம்புமா? நம்பாது. ஆனாலும் இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? மகதலேனா மரியாள் சொன்ன அந்த முதல் சுவிசேஷம். அவளுடைய அந்த தைரியமாய் அவள் போய் அவள் இருந்து இயேசுவை தரிசித்து, அவள் இயேசுவை கண்டு தரிசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவள் போய் பார்த்ததை சொன்னதை நம்பலை. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அதை உறுதிப்படுத்தினார். அப்போது நம்ம சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா பாருங்கள், காலையில் போய் சொன்னால் சாயந்தரம் வரல அவங்க யாருக்கும் அந்த விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. ஆனால் சாயந்தரம் போயிட்டு இயேசு என்ன செய்கிறார்? எப்பா அவள் சொன்னது உண்மை, நான் உயிராக தான் இருக்கேன். அப்போது சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவங்க நம்பலையா? பரவாயில்ல, ஒன்றும் தப்பே இல்லை. அதற்காக நாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எதுவும் நினைக்க வேண்டாம். நம்முடைய கடமை என்ன? அதற்கு நாம் கீழ்ப்படினோம். இப்போ அவங்க போய் சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறது அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களான்னு மகதலேனா மரியாள் நினச்சிருந்தா போய் சொல்லியிருக்க முடியுமா? ஆனால் இயேசு தனக்கு சொன்ன அந்த காரியத்தை அவள் கீழ்ப்படிந்து போய் சொன்னதினாலே அவங்க நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. உண்மையை சொன்னாலும் அவங்க நம்பலை. ஆனால் சாயந்தரம் இயேசு மரியாளுக்காக, அந்த மகதலேனா மரியாளுக்காக என்ன செய்கிறார்? நான் சொல்லி அனுப்பினது உண்மை என்பதை அங்கே நிரூபிக்கிறார். அல்லேலூயா, அங்கே நிரூபிக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த மரியாளுக்காகவே அந்த சாயந்தரமே போயிட்டு அவங்களுக்கு நிரூபித்து இருக்கிறார் சீஷர்களுக்கு. ஏன் பிள்ளை விசாரத்தோடு, துக்கத்தோடு, கலக்கத்தோடு எப்படி ஆகலும் இயேசுவை காண வேண்டும், அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடாப்பிடியாக தனி ஒருத்தியாக இருந்து, நாமெல்லாம் கல்லறையில் பகலில் போகிறதுக்கே பயப்படுவோம். உண்மை தானே? பிள்ளையை கொண்டு போகலாமா, பிள்ளையை கொண்டு போகக்கூடாது, அது வேறு நமக்கு சந்தேகம் வரும். எதுக்கெல்லாம் இந்த சந்தேகம்னு தெரியறதில்லை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நான் பிசாசா, நம்ம கொண்டு போய் புதைக்கிறவங்கெல்லாம் பிசாசா. அப்புறம் கல்றேன்ன ஒன்று ஏன் பிசாசு ஞாபகம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாமளும் கூட ஒரு நாள் போய் படுத்துக்குவோம், அப்போ நம்மளையும் பிசாசுன்னு மற்றவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நினைப்பாங்க. அப்போ நம்முடைய இருதயத்தின் அந்த சிந்தனைகள் மாறணும். அந்த கல்லறையில் இவள் தேடினது இயேசுவை, இந்த கல்லறையில் தேடினது இயேசுவை. நாம கூட கல்லறைக்கு போனால் இயேசுவின் பிள்ளைகளைத்தான் வைக்கிறோம் என்று அந்த அவர்களை போய் அங்கே இடத்துல வைத்து விட்டு வருகிறோம் என்ற சிந்தனையோடு திரும்பி வரணும். ஆமென். பிசாசை புதைக்க போகிறோம், ஐயோ போனால் அங்கே பிசாசு பிடிச்சிடும், அதில் வேறு இவங்களை கூப்பிட்டு போகலாமா அவங்கள கூப்பிட்டு போகலாமா அப்படின்லாம் நினைப்பது, அதாவது மற்ற மதஸ்தார்கள் மனதில் உள்ள ஐயம், அது பயம், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. சில பேர் ஏதாவது ஒரு பணத்தை சுமந்துட்டு வந்தால் உடனே ஒதுங்கி நின்றுவாங்க பயந்துக்கிட்டு. என்னமோ அவர் எழுந்து உடனே கட்டி பிடிச்சிடுற மாதிரி செய்கிறோமா இல்லையா? அது ஒரு பிரேதம் வருதுன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க? சில பேர் ஒதுங்கி பயங்கி அப்படி போய் என்ன நான் பார்த்துருக்கேன், குடுகுன்னு ஓடி போய் ஓரமாக நின்றுடுவாங்க. என்ன அவர் என்னமோ பாடையை விட்டு எழுந்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தையிட மாதிரி. என்ன அப்படியா இருக்குது? என்ன பயம்? மரித்து போன ஒரு பிரேதத்தை பார்த்து எதற்கு பயம்?
அதால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசு அப்படிப்பட்டவங்க பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்வான், சில நேரத்தில் சுற்றி வருவான். உடனே அவங்க தான் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அகால மரணம் அடைகிறவர்கள், காலம் வருவதற்கு முன்பே வேறு விதமான தற்கொலை முயற்சி செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட அந்த ஆத்மாக்கள் சில நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது கல்லறையில் தான் சுத்தாது, அது எங்கே சுற்றணுமோ அங்கே தான் சுற்றும். அப்போ நமக்கு நம்முடைய விசுவாசம் என்பது மேன்மையானது ஒன்று. ஏனென்றால் நாம் அவரை எல்லா இடத்திலும் அவரைத்தான் நாம் காண வேண்டும். கல்லறைக்கு போனாலும் இங்கே கர்த்தருக்குள் மரித்த அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள புதைச்சிட்டு வரேன் இல்லையா, விதைச்சிட்டு வரேன் இல்லையா, அவங்க கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல கூட கர்த்தருடைய நாமம் தான் மகிமைப்பட வேண்டும். அப்போ விடாப்பிடியாய் அந்த கல்லறையிலே அந்த தோட்டத்தில் தேடி 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 அழுது 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 தேடினார். அழுது அழுது தேடினவளுக்கு இப்போது சந்தோஷம் தாங்க முடியல. நற்செய்தி அறிக்கை, துக்கத்தோடு தேடினவள நற்செய்தி அறிவிக்கிறவளாய் இயேசு மாத்திட்டார். ஆமென், அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கிறவராய் இயேசு மாற்றிவிட்டார். அப்போ அந்த நற்செய்தி அறிவிக்க நான் சொன்னேன், யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க, நான் போய் சொல்ல மாட்டேன், நீங்களே போய் சொல்லுங்கன்னு சொன்னால அவன் இல்லை, தனக்கு சொன்னதை அவள் போய் தான் கண்டதை அவர் தனக்கு கட்டளையிட்டதை எல்லாத்தையும் போயிட்டு சொல்கிறான். அவங்க நம்புறதான் நம்பாத அவங்க விருப்பம். அவங்க விசுவாசிக்கலை, நம்பலை. ஆனால் இயேசு தன்னுடைய பிள்ளை சொன்னதை மெய்ப்பிக்கும்படியாக அன்னைக்கு சாயங்காலத்தில் போயிட்டு என்ன செய்தார், தன்னை உயிருள்ளவராக காண்பித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். அது மாத்திரமல்ல, இன்னும் சில இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்களை கடிந்து கொண்டார் என்றும் இருக்கிறது. அவர்களை கடிந்து கொண்டார் என்றும் இருக்கிறது. மார்க்கில் நினைக்கிறேன். மார்க் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் 16:14. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்து தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கடிந்து கொண்டார். பாருங்க, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை பிசாசு நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிசாசின் கிரியைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிசாசினாலே பலவிதமான உபத்திரவங்களும் பலவீனங்களும் வியாதிகளும் பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இயேசு மாற்றினார். அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். விடுதலையை பெற்றுக்கொண்ட பின்பு அவள் முழுக்க முழுக்க இயேசுவை மட்டுமே பின்பற்றினாள். ஸ்திரீகள் இன்னைக்கு நிறைய சொல்லுவீங்க, எங்களுக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மகதலேனா மரியாளுக்கு மனசு இருந்துச்சு. அந்த அவங்களுக்கு மாத்திரம் என்ன வேலை இல்லையா? ஆனால் மனசு இருந்துச்சு. யார் மேலே? வேலையின் மேலே இல்லை. வேலைக்காரிக்கு தான் பிள்ளை மேலே சாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு எதுவும் சாக்கு இல்லை. எனக்கு முக்கியம் முதல் இயேசு தான், பிற்பாடு தான் மற்றது. அதுக்காக வேலை செய்யாமல் இல்லை, மற்ற கிரியைகள் செய்யாமல் இல்லை. பாருங்க, அந்த பிரேதத்திற்கு செய்ய வேண்டியதான காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஓய்வு அந்த முதல் வாரத்தின் முதல் நாளுக்கு முன்பதாக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யாருக்காக? இயேசுவுக்காக. அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவுக்காகவே இருந்தது. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தால் கூட அதை இயேசுவை நினைத்து கொண்டு நம்ம செய்வோம்னு சொன்னால் அங்கே நமக்கு அதில் கஷ்டம் தெரியாது, வருத்தம் தெரியாது.
அடுத்தவங்களை குறை சொல்லணும்னு தோணாது. நான் மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்க தோணாது. அன்பில் நிறைந்து இயேசுவை நினைத்து கொண்டு நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு லகுவாக இருக்கும், எளிதாக இருக்கும், கடினமாக இருக்கா. எந்த வேலை செய்தாலும் இயேசுவை நினைத்து கொண்டே நம்ம செய்வோம்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய வேலையோ அல்லது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலையோ அல்லது தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும், அல்லது படிக்கக்கூடிய காரியங்களோ எதுவாக இருந்தாலும் இயேசுவை மனதார நினைத்து கொண்டே மனசு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வேலைகளை நம்ம செய்வோம்னு சொன்னால் நமக்கு லகுவாக இருக்கும். இயேசு நமக்குத்தான் தரிசனத்தை தருவார், நமக்குத்தான் அவருடைய வார்த்தைகளை கொடுப்பார், நம்மோடு தான் அவர் பேசுவார். அன்பான சீஷனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. முந்திய சீஷனாகிய பேதுருவுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. இன்னும் எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இயேசுவுக்காக கல்லறை கொடுத்தார் ஒருவர், அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல இல்லையா? எத்தனையோ பேர் உதவியாக இருந்தாங்க, அநேக ஸ்திரீகள் அவருக்கு தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள், யாருக்கும் கிடைக்கல. எல்லாம் செய்கிறது நல்லது தான், ஊழியம் செய்கிறது. ஆனால் இயேசுவின் மேல் மையல் கொண்டு அல்லது இயேசுவையே மனதார நேசித்து விசுவாசித்து நம்பி அவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் செய்யக்கூடியதான அந்த காரியம் இயேசுவையே சுற்றி சுற்றி வரும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு மறைந்திருக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் ஸ்பெஷலாக தான் இருக்கும். பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மாத்திரம் விடாப்பிடியா அந்த கல்லறையை சுற்றி 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 வந்து என்ன செய்தானாவே, குனிந்து குனிந்து பார்த்து அவள் எங்கே இருக்கிறாரா குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறான்னா மறுபடியும் பார்க்குறான், எங்கே போயிருக்கோம் அந்த திங்கிங் வேறு எதுவுமே இல்லை. இங்கே தானே வச்சோம், எங்கே போயிருக்கோம். ஒரு பொருள் காணோன்னா நம்ம எப்படி சந்தோஷமாக தேடுவோமா? பலவிதமான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அதுவும் விலை உயர்ந்ததுன்னு சொன்னால், அப்படி விலை உயர்ந்த பொருளை தொலைத்ததை போல இயேசுவை தேடினாள். உலகப் பொருளை தேடவில்லை, அவள் இயேசுவை தேடினாள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவரை உள்ளத்தை பார்க்கிற தேவன். இப்போ எப்படிப்பட்ட மனசோட உள்ளத்தோடு அவள் தேடுகிறாள் என்பதை இயேசு அறிந்து அவளால் என்ன செய்ய முடியல, மறைந்திருக்க முடியவில்லை. தன்னை மறைக்கணும்னு நினச்சா கூட மறைக்க முடியல. அவளுடைய அந்த அன்பின் பிரவாகம் இயேசுவை வெளிப்படுத்த வைக்கிறது, அழைக்க வைக்கிறது, மரியாளேன்னு கூப்பிட வைக்கிறது. அவளும் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ரபுனின்னு திரும்புகிறான்னா, அப்போ அவருடைய மனசில் முழுக்க 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 அவருடைய சிந்தனையே நிறைந்திருக்கிறது. அவருடைய செயல்களே, அவருடைய கிரியைகளே, அவருடைய சத்தம் என்னை எப்படி அழைப்பார், என்னை எப்படி அழைப்பார். நாமெல்லாம் சில நேரத்தில் சொல்லுவோம், ஏதோ யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அது பிசாசா என்னன்னு தெரியல. ஏசு கூப்பிட்டாருன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏசுவே வந்து கூப்பிட்டா கூட சில பேருக்கு என்ன, ஐயோ ஏதோ பிசாசு, ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு சத்தம் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு. அவருடைய சத்தத்தை அறிந்திருந்தால் மட்டுமே அவருடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதை நாம் அறிந்து நம்முடைய மனதில் அதை இருத்தி வைத்திருந்தால்தான் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் உடனே அவரை நீர்தான் என்று அழைக்க முடியும். பாருங்க, அவள் மரியாதை மாத்திரம் உடனே என்ன செய்கிறாவே, ரபுனி என்று திரும்புகிறாள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேறு எந்த ஐயப்பானம் அவளுக்கு வரல. இந்த சத்தம் இயேசுவனுடையது, இப்படி இயேசுதான் என்னை அழைப்பார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அன்பின் பிரவாகம் இந்த இடத்துல வெளிப்படுகிறது. இயேசு அவளுக்கு கொடுத்த அந்த கட்டளையை அவள் கீழ்ப்படிந்து செய்தால் இன்னைக்கு உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு எத்தனையோ கோடி ஜனங்கள், மில்லியன் ஜனங்கள் இயேசுவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அதிலே நீங்களும் நானும் ஒன்று. ஆனால் முதல் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று போய் சொல்லு என்று
கட்டளையை பெற்று அதை போய் சொல்லி முதலாவது அறிவித்தவள் மகதலேனா மரியாள். அவளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லியிருக்காரா இல்லையா? நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அதே மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம்னா என்ன? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அதுதான் சுவிசேஷம். நற்செய்தினா என்ன? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருந்து கிரியை செய்கிறார், அதற்கு நானே சாட்சி. சீஷர்கள் இந்த சாட்சியை கொடுத்தார்கள், உலகமெல்லாம் வந்து கொடுத்தார்கள். அன்றைக்கு அங்கே பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை, அதாவது மகதலேனா மரியாள் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை இயேசு உறுதிப்படுத்தி மறுபடியும் அவர்களை என்ன செய்தார்? அவர்களுக்கும் கட்டளை கொடுத்தார், போய் உலகமெல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு தான் இருக்கேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த காரியங்கள் நம்முடைய தேசத்திற்கும் கூட அந்த 12 ஒருவர் ஆகிய தோமா வந்து இந்த இந்திய தேசத்திலே முதல் மரியாளிடத்தில் பெற்றுக்கொண்ட மரியாள், மகதலேனா மரியாள் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை இயேசு வந்து உறுதிப்படுத்தி அதை மெய்ப்படுத்தி, ஆம் நான் உயிரோடு தான் இருக்கிறேன், இதோ தோமா என் கைகளையும் என் விலாவையும் என்ன செய், பார், அவிசுவாசியா இராதே என்று சொல்லி அவரையும் விசுவாசிக்க வைத்து அந்த விசுவாசத்தோடு வந்து நம்முடைய தென் தமிழகத்திலே கேரளாவிலே அந்த சுவிசேஷத்தை அறிவித்து, தமிழ்நாட்டிலே சென்னையிலே அவர் கொல்லப்பட்டு அத்தனை காரியங்களும் இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. சுவிசேஷத்தை முதலாக இந்தியாவிற்குள்ளே கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அல்ல, இயேசுவினுடைய சீஷனாகிய தோமா என்பது. ஆங்கிலேயர்கள் இந்திய தேசத்திற்கு வருவதற்கு முன்பே தோமா வந்துவிட்டார். ஆனால் இன்னைக்கு அதை வரலாற்றை புரட்டுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் தான் அடிமைப்படுத்த நினைச்சவங்க தான் என்ன செய்தாங்க, ரொட்டி துண்டு கொடுத்து, கோதுமை கொடுத்து, பால் பவுடர் கொடுத்து எல்லாரையும் மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் பொய்யான ஒரு துர்ச்செய்திகள். ஆனால் உயிரோடு இயேசு இருந்து அவர் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்கிறார், இன்னும் செய்ய போகிறார் என்ற நற்செய்தியை நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வந்தவர் இயேசுவின் சீஷர்களில் ஒருவராகிய தோமா. அவர் அந்த நற்செய்தியை முதல் பெற்றுக்கொண்டது மகதலேனா மரியாள் மூலமாக. அந்த மகதலேனா மரியாள் சொன்னதை நம்பாமற் போனது நிமித்தம் இயேசு அன்னைக்கே வந்து அவள் சொன்னது உண்மைதான் என்பதை நிரூபித்தார். அப்போ நாமும் கூட எங்கெங்கெல்லாம் நாம் போகிறோமோ, அல்லது தேவன் எங்கெல்லாம், ஆவியானவர் எங்கெல்லாம், இயேசுவானவர் எங்கெல்லாம் நம்மளை அனுப்புகிறாரோ, போய் என்று சொல்லுகிறாரோ, நான் உயிரோடு என்று போய் சொல்லு என்று சொல்லுகிறாரோ, அந்த இடங்களிலெல்லாம் நாம் போய் சொல்லும் பொழுது அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் சமயம் வரும் பொழுது அவர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவராய் உறுதிப்படுத்துவார். அப்போ நம்ம சொல்லும் போது அவங்க நம்பலைன்னா கூட இயேசு போய் நமக்காக அதை உறுதிப்படுத்தும் பொழுது அப்போ நினைப்பாங்க, அப்போ அந்த சகோதரி சொன்னது உண்மை. இப்போ சீஷர்கள் அப்படி தானே, மகதலேனா மரியாள் போய் இயேசு உயிரோடு இருக்கா, நான் பார்த்தேன், தரிசித்தேன், அப்படி இதெல்லாம் சொல்ல சொன்னாலுமோ நம்பலை. சாயந்தரம் வந்து அவர் நின்று உங்களுக்கு சமாதானம் போது இப்போ என்னாச்சு, இந்த சகோதரி சொன்னது அப்போ காலையில் சொன்னது உண்மை, நம்பாமல் போனது நம்ம தப்பு. இயேசு அதனால் கடிந்து கொள்கிறார் அவர்கள். அப்போ நம்முடைய வேலை என்ன? தேவன் நமக்கும் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய் உலகமெங்கும் போங்கன்னு சொல்கிறார். நம்ம உலகமெல்லாம் போலனாலும் பரவாயில்ல, எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம், நாம இயேசு உயிரோடு இருக்காருன்னு சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? முக்கியமாக சகோதரிகள். ஏன்னா ஜாஸ்தி பேசுகிறவங்க அவங்க தான், ஜாஸ்தி பிரச்சனை உள்ளவங்களும் அவங்க தான், உறுதியாய் தேடுறவங்களும் அவங்க தான். தேடினாலும் உறுதியாக இயேசுவை தேடுவாங்க, பலவீனமானாலும் சீக்கிரமாக பலவீனமாக ஆயிடுவாங்க. ஆனால் உறுதியாய் அவரை பின்பற்றி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய கட்டளை அதுதான்.
மகதலேனா மரியாளுக்கு மாத்திரம் அல்ல, அதற்கு பிற்பாடு எல்லாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இதைத்தான் சொன்னார். போங்க, நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்லும் பொழுது ஜெபிங்க, நான் உங்களோடு கூட இருந்து என்ன செய்வேன், நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். நான் உயிரோடு இருக்கிறதை நான் உறுதிப்படுத்துவேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அதை நாம் போய் அறிவிக்க வேண்டும். நாம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை வேதம் சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் ஏன் ஒரு சகோதரிக்கு கொடுக்கப்பட்டது, அதை நாம் நினைக்கலாம் இல்லையா? ஏன் சீஷர்கள், அவருக்கு அன்பான சீஷன் தான், மூத்த சீஷன் தான், அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல ஏன் அப்படின்னும் பொழுது, எந்த ஸ்திரீயை முதல் பிசாசு வஞ்சித்தானோ, எந்த ஸ்திரீயின் மூலமாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்ததோ, சாபம் வந்ததோ, அதே ஸ்திரீயின் வயிற்றிலே தான், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே தான் இயேசு பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து அநேகருக்கு ரட்சிப்பை கொடுத்து அநேகருடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட எந்த ஸ்திரீயை பிசாசு வஞ்சித்தானோ அதே ஸ்திரீயின் மூலமாக இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல வைக்கும்படியாக, இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை வாழ வைக்கக்கூடியவர்கள் என்பதை அதே ஸ்திரீயின் மூலமாகவே சொல்ல வைக்கும்படியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தையும் ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போது இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்களும் உங்கள் சந்ததிகளும் வாழ்ந்து சுகித்திருக்கும். ஆகவே சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நமக்கு கொடுக்கப்பட்டது கட்டளை, நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக ஸ்திரீகள் என்ன சீக்கிரமாக நீங்கள் மற்றவங்களோட என்ன செய்வாங்க, இவங்க மிங்கிள் ஆகிடுவாங்க, உறவுகளோட சீக்கிரமாக என்ன செய்வாங்க, மிங்கிள் ஆகிடுவாங்க. ஒரு எங்கள் வழி பிரயாணத்தில் யாருன்னா 4 சகோதரிகள் போனால் யாரும் 4 பேர் தெரியாதவங்களாக இருந்தால் கூட ஒன்றை சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க, பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிட்டு ஒருத்தர் மொபைல் நம்பர் ஒருத்தர் என்ன செய்திருவாங்க, சீக்கிரமாக வாங்கிடுவாங்க. அப்போ ஈஸியாக இவர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதை எந்த மற்ற உலக கதை, ஊர் கதை, இந்த கதை, அந்த கதை, அக்கத்து வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதையெல்லாம் பேசாமல் இயேசுவை, மகதலேனா மரியாளை போல இயேசுவை நாம் அறிவிப்போம் என்று சொன்னால், அவள் கர்த்தருக்குள்ளே கடந்து போயிருந்தாலும் இன்றைக்கும் அவள் சுவிசேஷத்தின் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நாமும் அவ்விதமாய் வாழ்வோம் என்பதை உணர்ந்து இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அவரை நாம் அறிவிப்போம். அவர் இன்றைக்கும் எப்படி இருக்கிறாரு, ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். ஆகவே நற்செய்தி அறிவிக்க கட்டளையை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்த மகதலேனா மரியாள், அந்த முதல் அவள் அறிவித்த அந்த நற்செய்தி இன்றைக்கு உலகமெல்லாம் விரிந்து பறந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவள் விதைத்த அந்த விதை இன்றைக்கு அது ஒரு பெரிய தேசம், உலகமே நிறைந்திருக்கும்படியாக அதை இயேசு உறுதிப்படுத்தினார். சீஷர்கள் அதுக்கப்புறம் ஆங்காங்கே போய் அவர்களும் அதை செய்தார்கள். இயேசு அதை உறுதிப்படுத்தினார். நாமும் அதை செய்யும்பொழுது நம்மோடும் கூட இயேசு அதை என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். ஆகவே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கட்டளை எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிறபடினாலே நாங்களும் கூட அந்த மகதலேனா மரியாளை போல உண்மையும் முத்தமாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்வதற்கு, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, உம்மை பிரதிபலிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை பிரதிபலிப்பதற்கு, நீர் இன்றும் உயிரோடு இருந்து எங்களுக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் சாட்சியாக அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மகதலேனா மரியாளுக்கு நீர் கொடுத்த அந்த கட்டளை, நீர் கொடுத்த அந்த வார்த்தை, அவள் கீழ்ப்படிந்து உடனே போய் காலம் தாமதம் செய்யாமல் உடனே போய் அவள் சீஷர்களுக்கு அறிவித்தாள். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் அந்த மகள் அறிவித்த அந்த நற்செய்தி அது உண்மையான நற்செய்தி, அதுதான் உண்மையான சுவிசேஷம் என்பதை நீர் மாலையிலேயே போய் அதை உண்மையாய் நிரூபித்து
விசுவாசியாதவர்களை நீர் கடிந்து கொண்டு அவர்களை விசுவாசிக்கும்படியாக வைத்து மறுபடியும் அவர்களுக்கும் நீர் கட்டளை கொடுத்து இன்றைக்கு உலகமெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று முது பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என்பதை எல்லோருக்கும் நீர் பணித்து அதை எங்களுக்கு கட்டளையாக்கி இருக்கிறீர். இந்த கட்டளையை நாங்கள் தினந்தோறும் நிறைவேற்ற இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கும் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியத்தை கேட்ட இந்த பிள்ளைகளும் இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, மகதலே நாம் மரியாதை போல, சீஷர்களை போல, ஆண்டவரே நீர் இன்றும் உயிரோடு இருந்து கிரியை செய்கிறீர், ரட்சிக்கிறீர் என்பதை சுவிசேஷமாக அறிவிக்கவும், நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் மெய்ப்பிக்கவும் உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையின் ஆவியையும், அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தையும், ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வேண்டிய அந்த விசேஷித்த கிருபையையும், ஆவியையும், அபிஷேகத்தையும் நீர் தந்து எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த நல்ல சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நமது சித்தத்தின் மத்தியில் எங்களை நடத்தி அது நாமத்தை மேம்படுத்த உதவி செய்ய வேண்டுமா மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.